என்கிட்ட நிறையா பேர் கேட்குறீங்க, என்ன உரம் போடுறீங்க, என்ன உரம் நீங்கள் போடுறீங்க அப்படின்ட்டு. நான் பொதுவாக முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா யூரியாவும் பாட்டாமாசம் கலந்து போட்டேன். இப்போ ஒரு 6 மாதம் அளவில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் யூரியா மட்டும் தான் போடுறேன். ஏன் யூரியா மட்டும் போடுறேன் அப்படின்னா, ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி செய்தி ஒன்று பார்த்தேன். பாலிமர் எல்லா டிவி சேனல்லையும் வந்துச்சு. கஞ்சா செடியே வந்து பார்த்திங்கன்னா யூரியா போட்டு தான் பளபளன்னு வளர்ந்து போச்சு, இடுப்பு அளவுக்கு மேலே இந்த அவுத்துக்குச்சி அளவுக்கு வளர்ந்து போச்சுன்னாங்க. 5 அடிக்கு மேலே வளர்ந்த கஞ்சா செடியே யூரியா தின்னு வளரும்போது நம்ம மட்டும் ஏன் வேறு பாட்டாமாசம் கலக்கணும், காசு கூட போட்டு வளர்க்கணும். அதனால் ரூ. 267 சொசைட்டியில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அங்கே பாருங்கள், இதான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் யூரியா. நிறைய பேர் நம்ப மாட்டீங்க, கிண்டி விட்டு கூட காமிக்கிறேன். அவ்வளோதான். என்ன கொஞ்சம் ஸ்டாக் உரத்தை வாங்கி வச்சுக்கிட்டு இது சொசைட்டியில் வாங்கினா மட்டும்தான் ரூ. 267. இதே நீங்கள் கடையில் வாங்கினீங்க அப்படின்னா, எங்கள் ஊர் கடையிலாம் வாயில் வந்து விலைக்கெல்லாம் விற்கிறாங்க. 400 விற்கிறான், ஒரு நேரம் 350 விற்கிறான், ஒரு நேரம் 450 வைப்பேன். இந்த மாதிரி யூரியா போடுங்க, நல்ல மகசூல் தரும். வேறு உரம் எதுவும் கலக்க வேணாம், சிம்பிளான செலவு, எந்த விவசாயம் நஷ்டம் இருக்காது. சொசைட்டியில் வாங்கினீங்கன்னா கூட்டுறவு சொசைட்டியில் அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம வாங்கினாலும் வாங்காட்டி நம்ம பேரை சொல்லி நிறைய பேர் விற்கிறாங்க ப்ரைவேட்டு கடையிலலாம். அதனால் கூட்டுறவில் முதல்ல வாங்கிக்கோங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும். 45 நாளில் எவ்வளோ கேந்திப்பு, 10 சென்டில் கேந்திப்பு வச்சா 45 நாளில் எவ்வளோ மகசூல் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ டேக் பண்ணி வரேன், கீழே லிங்க் இருக்குது பாருங்கள்.